ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 10 லட்சம் ரூபாயை இழந்த தனியார் வங்கி மேலாளர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவரது உறவினர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் தனியார் வங்கி கிளை மேலாளராக பணியாற்றி வந்த நிலையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 10 லட்சம் ரூபாய் இழந்ததால் மனமுடைந்த அவர் நாமக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசு நிரந்தரமாக தடை செய்ய திராணி இல்லாததால் அப்பாவி மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இருந்தரப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. 700 மாடுகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் தனது மாட்டை ஏன் பிடித்தாய் என மாட்டின் உரிமையாளர் ஒருவர் மாடுபிடி வீரரை கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. இதனையடுத்து வாக்குவாதம் சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறியது. இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி தகராறில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி சந்தையில் கொத்தவரங்காய் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வடகாடு, கண்ணனூர், சுரக்காய்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவு கொத்தவரங்காய் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காந்தி காய்கறி சந்தையில் 1 கிலோ கொத்தவரங்காய் 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 15,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் தற்போது விலை குறைவால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் 4 சக்கர வாகனத்தை ஒப்படைக்காமல் கோவை காவல்துறை அலைக்கழிப்பதாக அதன் உரிமையாளர் கோவை காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த முத்துக்குமார் தனக்கு சொந்தமான வாகனத்தை வாடகை ஒப்பந்தத்தில் வழங்கிய நிலையில் அதனை பெற்று மோசடி செய்த நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை உரியவரிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கடந்த 2 ஆண்டுகளாக கோவை காவல்துறை ஒப்படைக்கவில்லை என முத்துக்குமார் தமது புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார். விடிய ஆட்சியில் ஏவல் துறை மீதான நம்பகத்தன்மை முற்றிலுமாக குறைந்துவிட்டது என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அநாகரிகமாக பேசியதை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் திரண்ட ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் கோரிக்கை மனுவோடு சென்ற சங்க நிர்வாகிகளை அவமரியாதையாக பேசிய ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கமிட்டனர். நிர்வாகத்திறனற்ற விடிய ஆட்சியில் அரசு பணியாளர்கள் கூட கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அவல நிலை ஏற்பட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமாபாய் நகர் பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளான பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை திறப்பின் காரணமாக குற்ற செயல்கள் அதிகரிக்கும் என அப்பகுதியினர் அச்சம் தெரிவித்துள்ளனர்.